இருக்கும், அது தொடர்ந்து நடக்கும். நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர், நிர்மல் குமார் பிரதர், நம்ம ரமேஷ் பிரதர், இவங்களாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு. ரைட். ஓகே, ரைட், புரிஞ்சிச்சு. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே. ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே. ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க? தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா போயே தீருவேன். சட்டத்தை மதிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கிறேன். நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க. அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்படியே எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும். ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். எனது அருமை தமிழக வெற்றி கழக தோழர்களே, நான் மாநாட்டில் ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன். அதே தான் இங்க நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். இந்த மண் பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண், சகோதரத்துவ மண், சமய நல்லிணக்கத்தை பேணும் சமூக நீதிக்கான மண். இதை நம்ம பாதுகாத்தே தீரணும். உங்க எல்லாரையும் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து பல பகுதிகளிலிருந்து வர செய்திகள்லாம் கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு. சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்கிறதாவே தெரியல. அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம். இந்த நிலைமை மாறணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி, இங்க உண்மையான மக்களாட்சி மலரணும். அது வரணும்னா இவங்கள மாத்தணும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க, அவங்களோட பேசுங்க, ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க, அதை தீர்க்கிறதுக்கு என்னன்னு வழின்னு யோசிங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிந்து பாருங்க. ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட இரட்டை போர் யானை வாகை மலர் கொடி தானா பறக்கும், தானா பறக்கும். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும்.
பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. தினம் தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. சரி, பெண்களோட லைஃப் தான் இப்படி போராட்டமா இருக்குன்னு பார்த்தா இங்க எத்தனை போராட்டங்கள். பரந்தூர் போராட்டம், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம், போதைப் பொருள் எதிர்ப்பு போராட்டம், வரி உயர்வு போராட்டம், மீனவர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம், சாம்சங் தொழிலாளர்கள், டங்ஸ்டன், விவசாயிகள் போராட்டம், மின்கட்டண உயர்வு எதிர்ப்பு போராட்டம், இஸ்லாமிய அமைப்புகள், செவிலியர்கள், மருத்துவர்கள், இந்த மாதிரி போராட்டங்கள். இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். இது இன்னும் சொல்லிட்டே போலாம், இந்த நாள் பத்தாது. ஆனா இந்த எல்லா போராட்டங்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் கூட நிற்கும். இங்க நீங்க தான் இப்படின்னா அங்க அவங்க யாரு? உங்க சீக்ரெட் ஓனர். அவங்க உங்களுக்கும் மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும், பேரை சொல்லணும், பேரை நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும். இல்ல இல்ல, சத்தியமா அப்படிதாங்க இருக்கு. சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம். சென்டர்ல யார் ஆள்றா? காங்கிரஸா? இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம். இங்க யார் ஆள்றா? அதிமுகவா? அப்புறம் என்ன பேரை சொல்லணும், பேரை சொல்லணும்? புரியலையே. நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி, கொள்ளையடிக்கிறதுக்காக உங்களோட, அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி, இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும், உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும், இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டீங்க.